ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் பொடி வறுவல் ரெசிபி தாங்க செஞ்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பொடி. இதை எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழைக்காவை, நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. நான் இது ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நான் ஒன்று ஒன்றா அதில் டிப் பண்ணி எடுக்க போகிறேங்க. இது போல் நல்லா டிப் பண்ணி எடுத்து சைடில் வைக்கணும். ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நான் எல்லா பீஸையும் ரெடி பண்ணுறேங்க. ஒரு சிலர் இதையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மசாலா தடவி செய்வாங்க. நான் இந்த ஸ்டைலில் செய்வேங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வாழைக்காய் பீஸை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஆயிலில் மிதமான தீயில் பொரித்து எடுக்கணுங்க. தவா ஃப்ரை மாதிரி செய்கிறேங்க நான். கொஞ்சமாக காஞ்ச கறிவேப்பிலையை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஒன்று ஒன்றா இப்போ திருப்பி விட்டு இந்த பக்கமும் நல்லா வேக வைக்கிறேங்க. இந்த சைடும் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். திரும்பவும் ஒரு தடவை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா வாழைக்காய் அவ்வளோ ருசியாக நல்லா இருக்குங்க. ரெடிங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.